ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் லீ டேனியல்ஸோட டைரக்ஷன்ல ஒரு அமெரிக்கன் ஹாரர் படமா வெளிவந்த தி டெலிவரன்ஸ் அப்படிங்கிற படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதாநாயகிக்கு 3 பிள்ளைங்க, 2 பசங்க, ஒரு பொண்ணு கூட அவங்க அம்மாவோட சேர்ந்து ஒரு அமைதியான லைஃப வாழ்றாங்க. இவங்க தன்னோட பிள்ளைகிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருக்காங்க. அப்ப தன்னோட கடைசி பிள்ளையோட ஆக்டிவிட்டியில நிறைய மாற்றங்கள் வருது. அப்ப இவங்க ஒவ்வொரு மாற்றத்தை போய் கவனிக்கிறப்ப, சரி அவன் ஏதோ விளையாட்டுத்தனமா பண்றான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இவங்க அப்பப்ப அவனை கண்டிச்சு அனுப்புறாங்க. ஆனா அவங்க பாட்டிக்கு, கூட இருக்கிற அவங்க பாட்டிக்கு ஏதோ ஒண்ணு அமானுஷ சக்தி இந்த வீட்டுல இருக்கிறதா அவங்க உணர்றாங்க. அதை தன்னோட மகள்கிட்டையும் அதை கன்வே பண்றாங்க. ஆனா மகளும் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கிற மாதிரியே கிடையாது. அதெல்லாம் அது மேல நம்பிக்கை, அதெல்லாம் இல்லம்மா நீ பாட்டுக்கு வாமா பேசாம இருமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த கடைசி பையனோட ஆக்டிவிட்டி நாளாக நாளாக ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் இவங்களே எதிர்பாராத விதமா இவங்களோட குடும்பத்துல அடுத்தடுத்து என்ன எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆண்ட்ரா டே தான் லீடிங் ரோல்ல ஹீரோயினா பிளே பண்ணியிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு சீனுமே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு நேர்த்தியாவே நடிச்சிருக்காங்க. தன்னோட பிள்ளைகளை காப்பாத்துறப்பதான் அவங்க போராடுற காட்சி பார்க்கணுமே, உண்மையில அவ்வளவு அருமையா இருக்கும். கிளைமேக்ஸ் சீன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல மிரட்டி விட்டுருப்பானுங்க நம்மள. அதே மாதிரி தன்னோட பாட்டி கேரக்டர்ல ரொம்ப லீடிங் ஆக்ட்ரஸ் கிளென் க்ளோஸ் நடிச்சிருக்காங்க. உண்மையிலே கொடுத்த கதாபாத்திரத்தை அவ்வளவு அற்புதமா செஞ்சிருக்காங்க. இந்த வயசுலயுமே அவங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தத்துருவமா தன்னோட நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு லீ டேனியல் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா மொத்தம் 3 பேர் ரைட்டரு, அதுல இன்க்ளூடிங் 3வது ஆள லீ டேனியலுமே கூட சேர்ந்து எழுதியிருக்காரு இந்த படத்தோட கதையை. இந்த படத்தோட கதையில நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 35 ல இருந்து 40 நிமிஷம் இது ஒரு ஸ்லோ பேர்னிங் டிராமாவா தாங்க போகும். கடைசி ஒரு 40 நிமிஷம் பாத்தீங்க அப்படின்னா நம்மள மிரட்டி விட்டுருவானுங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம பேய் படத்துல ரொம்ப ஒரு கொடூரமான ஃபேஸ் இல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பறந்து போற மாதிரி இல்ல கதவுக்கு ஓரத்துல இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. இது ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரருங்க. எனக்கு அதுதான் இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேச்சுரலா நம்மளை மிரட்டி இருப்பானுங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னே நான் சொல்லுவேன். புரியுது, நெகட்டிவ் தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்து கண்ணாடி ப்ரோ என்னன்னு சொல்லுவார். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நெகட்டிவ்னு எனக்கு பட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் ஒரு 35 ல இருந்து 40 நிமிஷம் இது ஒரு ஸ்லோ டிராமாவை தாங்க போகும். அதை மைண்ட் செட்ல வச்சுட்டு இந்த படத்தை பாருங்க. வேற எதுவும் எனக்கு இந்த படத்துல பெரிய நெகட்டிவா எனக்கு எதுவும் படல. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொழுது போகலைன்னா தாராளமா இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாங்க. கண்டிப்பான முறையில ஃபேமிலியோட இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.